தற்போதைய செய்தி, புதுச்சேரியில் பாஜகவைச் சேர்ந்த 3 பேரை நியமன எம்எல்ஏக்களாக நியமித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இளவமுதன், இப்போ 3 பேர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிதாக 3 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? விவரம் என்ன? காயத்ரி, புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 30 இருக்கு. அதுல இருந்து 30 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்கள் மட்டுமல்லாது நியமனமாக 3 பேரை நியமித்துக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தான் 3 எம்எல்ஏக்களை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு நியமித்தது. அசோக்குமார், வெங்கடேசன், ராமலிங்கம் ஆகியோர் அவர்கள் கடந்த வாரம் தங்களது எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து புதிதாக 3 பேரை மத்திய அரசு முடிவு செய்து புதுச்சேரியில் அனுப்பப்பட்டது. மத்திய அரசு அதற்கான உத்தரவினை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. அதாவது முன்னாள் எம்எல்ஏவான தீப்பாய்ந்தான், காரைக்காலை சேர்ந்த பாஜகவின் தொழிலதிபர் ராஜசேகரன், இந்து முன்னணியை சேர்ந்த செல்வம் ஆகிய 3 பேரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. அந்த பரிந்துரை ஏற்று மத்திய அரசு அதற்கான உத்தரவை தற்பொழுது பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் வரும் திங்கட்கிழமை பகல் 12 மணிக்கு இவர்கள் 3 பேரும் சபாநாயகர் செல்வத்தின் முன்பாக தன் பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி இளவமுதன் விவரங்களுக்காக.